சக்தி, நான் ஊருக்கு போக ரெடி ஆயிட்டேன். நான் இல்லாதப்ப உனக்கு எது தேவைப்பட்டாலும் உடனே எனக்கு கால் பண்ணு. நான் ஏதாவது ஒரு வகையில உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகே? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். இருங்க, நானும் வரேன். எங்க வர? உங்களை சென்ட் ஆஃப் பண்ண. சக்தி, நான் என்ன ஃபாரின்க்கு அப்புறம் சென்ட் ஆஃப் பண்றதுக்கு? அதுக்கு இல்ல, நான் இங்க சும்மா தனியா தானே இருக்கணும். அதுக்கு உங்க கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டு வருவேன்ல. அதுவும் சரிதான், வா போலாம். சக்தி, நாங்க அப்படியே கிளம்புறோம். சுந்தர், நான் வர வரைக்கும் சக்தி தனியா தான் இருப்பா. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது சக்தியை வந்து பாத்துக்கோங்க. அதை நீங்க சொல்லவே வேண்டாம். சக்தி உங்களுக்கு ஃப்ரெண்டுனா எனக்கு உங்க அண்ணி. ஓகே ஓகே, சொந்தங்கள் எல்லாம் ஒண்ணு கூடிட்டீங்க. இனிமே நான் பேசுறதுக்கு இங்க என்ன இருக்கு? சக்தி, நாங்க கிளம்புறோம். வர சக்தி. போயிட்டு வரேன் மேடம். சரி, வா கிளம்பலாம். ஒரு நிமிஷம், நான் பேக் டோர்ல லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். போலாமா? வாங்க போலாம். இந்த சாவியை வச்சுக்கோ. என்னம்மா, ரெண்டு பேரும் வீட்டை போட்டுட்டு பேக்கோட எங்க கிளம்பிட்டீங்க? வெளியூர் போறேன்னு. ஓ அப்படியா? ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. அண்ணா, என்ன? இல்ல, அவரு நானும் உங்க கூட வரதா நினைச்சிட்டாரு. நினைச்சான்னு நினைச்சிட்டு போட்டோம். அதனால என்ன இப்போ? இப்ப அவர்கிட்ட போய் விளக்கம் தரதுனால ஏதாவது நடக்க போதா என்ன? விடு சக்தி, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. ஆட்டோ பிடிச்சு கிளம்பலாம். சார், இங்க மீராங்கிறவங்க. யார் மீரா? சார், என்னோட நேம் சிவா. என் சொத்தை அபகரிக்க பார்த்தாங்கன்னு சொல்லி மீரான்னு ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தீங்களே, அவங்க எங்க சார்? ஓ, அந்த பொண்ணா? அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா சார்? எங்க சார் போனாங்க? அது எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? சார், நீங்க தானே அரெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி சார்? சார், யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க, அந்த பொண்ணை பெயில்ல கூட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவங்க எங்க போனாங்க வந்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, நீங்க யாரு? சார், நான் உங்களோட ஃப்ரெண்டு சார். ரெண்டு பேர் வந்தாங்க, பெயில்ல கூட்டு போனாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பெயில்ல கூட்டு போனாங்கன்னா மீரா எங்க போயிருப்பாங்க? யார் மீரா பெயில்ல கூட்டிட்டு போயிருப்பா? வேற உங்க வீட்டுல போய் பார்ப்போம். சார், இங்க நின்று என்ன யோசிக்கிறீங்க? கிளம்புங்க. மீரா கதைய முடிக்க சொல்லிட்டாங்க. என்ன அசிங்கப்படுத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? விட மாட்டேன்டி. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன வீடு பூட்டிருக்கே? வீட்டை பூட்டிட்டு மீரா எங்க போயிருப்பாங்க? அட என்ன நீங்க, இதுக்கெல்லாம் போய் நான் தப்பா நினைப்பேனா? சரி, நான் வச்சிடறேன், அப்புறம் பேசுறேன். அண்ணே,
ஆ என்ன தம்பி? ஒரு நிமிஷம் வாங்கல. அந்த வரேன்ப்பா. சொல்லுங்க தம்பி. அண்ணா இந்த வீட்டில் மீரான்னு இருந்தாங்களே, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியுமா? அந்த பொண்ணுங்க பெட்டி படுக்கையோட கிளம்பி போனாங்க தம்பி. நான் எங்க போறீங்கன்னு கேட்டேன். வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. வெளியூருக்கா? ஆமா தம்பி. அண்ணா எந்த ஊருன்னு தெரியுமாண்ணே? அதை என்கிட்ட சொல்லல தம்பி. ரொம்ப நன்றிண்ணே. தம்பி பஸ் ஸ்டாண்டு தான் போயிருப்பாங்க, போய் தேடி பாருங்க. ஐயோ ச்சே, தப்பு பண்ணிட்டேன். மீராவை ஸ்டேஷனுக்கு போக விட்டுருக்கவே கூடாது. பாவம் மீரா போலீஸ் ஸ்டேஷன் போனதை நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. மீரா போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு நான் தானே காரணம். அதனால தான் அவங்க இங்கே இருக்க பிடிக்காம வெளியூர் போக முடிவு பண்ணியிருக்காங்க. ச்சே, எல்லா தப்பும் என்னோட தான். ஐயோ மீரா, என்ன மன்னிச்சிருங்க மீரா. மீராவை வெளியூர் போக விடாம எப்படியாவது தடுத்தாவும். வெளியூருக்கு பஸ் ஏறதுக்குள்ள எப்படியாவது அவங்கள பார்த்து தடுத்துடணும். இங்கதான் நிறுத்துங்கண்ணே. இந்தாங்க, மீதியை நீங்களே வச்சுக்கோங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. உனக்கு இன்னைக்கு என் கையால தாண்டி சாவு. திருநெல்வேலி வண்டி தானே? சீட் நம்பர் 15 போங்க சார். சக்தி, அந்த வண்டி தான். கொடுங்க மேடம். சரி சக்தி, நான் போய்க்கிறேன், நீ கிளம்ப. பரவாயில்ல, பஸ் எடுத்ததும் நான் போய்க்கிறேன். சொன்னா கேட்க மாட்டியே நீ. சக்தி, நான் போயிட்டு வரேன். நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எதா இருந்தாலும் தயங்காம உடனே ஃபோன் பண்ணு, நான் கிளம்பி வந்துடுறேன். என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே சக்தி, பாய். பாய் சக்தி. மீரா, என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு நினைச்சேன் மீரா. ஆனா என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. சாரி மீரா, என்னால தானே நீங்க ஊரை விட்டு போறீங்க. மாமா,
மாமா இங்க என்ன பண்றாரு? சார், மீரா, என்னாச்சு சார்? சாரி மீரா. என்னாலதான் எல்லாமே. சக்தி சொன்ன எதையுமே நான் நம்பல. நீங்க அப்படி பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை விட்டு போயிடாதீங்க மீரா, ப்ளீஸ். போக மாட்டேன் மாமா. நான் எப்படி மாமா என் உயிரை விட்டு பிரிவேன்? மீரா, என்ன சார் இது? யார் சொன்னா நான் ஊரை விட்டு போறேன்னு? உங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் சொன்னாரு நீங்க ஊருக்கு போறீங்கன்னு. ஐயோ சார், அது என் ஃப்ரெண்டு. அவங்கள நான் பஸ் ஏத்தி விடுறதுக்காக வந்தேன். நான் ஊருக்கெல்லாம் போகல. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, ஆபீஸ் வருவீங்கல்ல? கண்டிப்பா சார். தேங்க்ஸ் மீரா. இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? இது என்னோட கடமை. இவன் எதுக்கு இங்க வந்தான்? யாரு வந்தா என்ன? இன்னைக்கு இவளை கரெக்டான டைம்ல அடிச்சு தூக்கிட வேண்டியதுதான். போலாமா மீரா? ம். நான் ஊரை விட்டு போறேன்னு தெரிஞ்சதே உங்களால தாங்கிக்க முடியலையே மாமா. என்னை விட்டு எப்படி மாமா நீங்க இருப்பீங்க? உங்க மனசுல என் காதல் வேரூன்றி இருக்கு மாமா. அது யாராலையும் அழிக்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ள இப்படி ஒரு காதல் கிடைச்சா அதை விட அந்த பொண்ணுக்கு வேற சந்தோஷமே தேவையில்லை மாமா. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா எல்லா பொண்ணுங்களுமே சந்தோஷமா இருப்பாங்க. மீரா, இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிப்போம். இப்ப கிளம்புவோம். ஒன்னு அப்புறமா பாத்துக்கிறேன்டி. மீரா, are you all right? ம். நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது மாமா. என்ன சொன்னீங்க? இல்ல, என் உயிரை காப்பாத்துனீங்கல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். என்னது? உங்க உயிரை நான் காப்பாத்துறேனா? அது விடுங்க மீரா. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறதுதான் மனுஷ குணம். இதுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு வாங்க, நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்றேன். ம். சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? ஆபீஸ் பர்ச்சேஸ்க்காக வெளியில வந்திருக்கேன் மேடம். சரி, உடனே வீட்டுக்கு வாங்க. இதோ மேடம், 5 நிமிஷத்துல வந்துடுறேன். இவன் ஒருத்தன் சமோசாக்கு ஆசைப்பட்டு சாக்கடையில விழ வரான். என்ன சொன்னா? இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவார் சிவா. வரட்டும். இன்னைக்கு உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்.
எதுக்கு மேனேஜரை வர சொன்னீங்க? அவன் தான் மீரா கிட்ட ஃபைலை கொடுத்து சைன் வாங்க சொல்லியிருக்கான். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எது உண்மைன்னு. அவன் வரட்டும். இதை யாராவது செஞ்சாங்களா இல்ல யாராவது செய்ய சொன்னாங்களான்னு தெரிஞ்சிடும். சிவா, எதுக்குப்பா மேனேஜர் எல்லாம்? விடு, அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நீயும் மீராவை கூட்டிட்டு வந்துட்ட, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே கிளறிக்கிட்டு? மா, இலைய மட்டும் பிச்சு போட்டுட்டா செடி வளராதுன்னு அர்த்தம் இல்லம்மா. வேரோட புடுங்கணும், அப்பதான் அது வளராது. அந்த மாதிரி தான் பிரச்சனை முடிஞ்சிருக்கலாம். ஆனா பிரச்சனைக்கு காரணமானவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுசா களை எடுக்கணுமா. அப்படி களை எடுத்தாதான் திரும்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காம இருக்கும். அது மட்டும் இல்லம்மா, தப்பே பண்ணாத மீரா எதுக்குமா ஸ்டேஷன் போயிட்டு வரணும்? தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். டேய் சிவா, இந்த உடைஞ்சு போன சிப்பிக்குள்ள முத்த தேடுற மாதிரி முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்குடா நோண்டிக்கிட்டு இருக்க? பாட்டி, இப்பதானே சொன்னேன், திரும்ப உங்களுக்கு முதல்ல இருந்து சொல்லணுமா? மீராவை மாட்டி விட யார் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அம்மா சுபத்ரா, இந்த சிவா பையன் இவ்ளோ ஃபோர்ஸா இருக்கானே, இன்னைக்கு நம்ம மாட்டிக்குவோமாம்மா? நானே அந்த மேனேஜர் வந்து என்ன சொல்லுவானோன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற கடுப்பேத்தமா கம்முன்னு இரு. மே கமின் சார். உள்ள வாங்க. சார் சொல்லுங்க சார். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க உண்மையா சொன்னீங்கன்னா நான் உங்களை விட்டுருவேன். அதை விட்டுட்டு ஏதோ காரணமோ இல்ல பொய்யோ சொன்னீங்க, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்லிடுறேன் சார். என்னம்மா இவன், இந்த சிவா பையன் ஒரு மிரட்டினதுக்கு உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்னு சொல்றான். உண்மையெல்லாம் சொல்லிடுவானோ? உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? என்கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொல்லி மீராவை அனுப்பிச்சது நீங்க தானே? ஆமா சார். மீரா எடுத்துட்டு வந்த ஃபைல்ல என்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு? கிளைண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஆஃபீஸ் டாக்குமெண்ட் தான் சார் இருந்துச்சு. ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸோட எப்படி சொத்து டாக்குமெண்ட்ஸ் கலந்துச்சு? சார் அதான் சொன்னேனே சார், மீரா மேடம் தான் சொத்து டாக்குமெண்ட்டை மாத்தி வச்சாங்கன்னு சொல்லி. ஹலோ, மீரா அப்படிப்பட்டவங்க இல்ல. அவங்க அப்படிப்பட்ட ஒரு தப்பை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. இத பாருங்க, ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சார் உண்மையை தான் சார் சொல்றேன். நீங்க அவங்கள நம்புறீங்க, ஆனா அந்த நம்பிக்கைக்குரியவங்கள அவங்க இருக்கணும்ல சார். இப்பெல்லாம் நம்புறவங்களுக்கு தான் சார் துரோகம் செய்றாங்க. சார் மீரா செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? அம்மாடி, நான் கூட இந்த மேனேஜர் பையல என்னமோ நினைச்சேன். ஆனா இவன் பலே கில்லாடிதான், நல்லா சமாளிக்கிறான். மீரா தான் செஞ்சாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஒருவேளை நீங்களே சொத்து டாக்குமெண்ட்ஸை வச்சு மீராவை மாட்டி விட பிளான் பண்ணிருக்கலாம்ல? நான் ஏன் சார் அவங்கள மாட்டி விடணும்? அதை நீங்க தான் சொல்லணும். எப்படி, இது நீங்க தான் செஞ்சீங்களா இல்ல வேற யாராவது சொல்லி செஞ்சீங்களா? சார் இப்பவும் சொல்றேன், இதை மீரா தான் சார் செஞ்சிருக்காங்க. நீங்க விசாரிக்க வேண்டியது அவங்கள தான் சார். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு அப்பாவி பொண்ணு மேல அபாண்டமா பழிய போடுறீங்க. இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா?
டேய் மரியாதை கொடுத்து கேட்டா சொன்ன பைய திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பியா? ஏய் சொல்லுடா, சொல்லுங்கறல்ல, சொல்ல போறியா இல்லையா? ஏய் சொல்றா. சொல்லிடுறேன் சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சொல்ல சிவா, போறியா? சிவா, இருங்க சிவா. நான் கேக்குறேன். சொல்லுடா. உண்மை சொல்லு. சொல்லு. உண்மை சொல்ல போறியா இல்லையா? உண்மை சொல்லு. சொல்லு. என்ன மேடம்? ஏய், நான் சொல்ற மாதிரி செய். சொல்லு. வாய் திறந்து சொல்லு. இங்க பாரு, சிவா செம கடுப்புல இருக்காரு. நீ என்ன சொன்னாலும் பிரச்சனை தான். சொல்லுடா. வாய் திறந்து உண்மை சொல்லு. இங்க பாரு, நீதான் செஞ்சோன்னு ஒத்துக்கோ. உண்மை சொல்லு. மேடம் நான் எப்படி மேடம்? ஏய், உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். சரியா? சொல்லு. உண்மை சொல்லு.